தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். சுந்தர் சி அவருடைய இயக்கத்தில் சுந்தர் சி, வடிவேலு, கேத்ரின் தெரசா மற்றும் பலர் நடித்த கேங்கர்ஸ் இந்த திரைப்படம் எனக்கு வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசன்கோட்டை அப்படின்ற ஊர்ல அண்ணன் தம்பிங்க 3 பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு அந்த ஊரையே ரவுடிசம் பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதே ஊர்ல ஒரு பள்ளி மாணவி ஒருத்தவங்க காணாம போயிடுறாங்க. அதே பள்ளியில ஆசிரியர் இருக்கக்கூடிய கேத்ரின் தெரசா அவர்கள் இந்த மாதிரி பள்ளி மாணவி காணாம போயிட்டாங்க. இதே மாதிரி இந்த ஊர்ல நிறைய பள்ளி மாணவி அடிக்கடி காணாம போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியை வந்துட்டு கள்ளச்சாராயம் காசுறதுக்காக ஒரு குடும்பமே, ஒரு அண்ணன் தம்பிங்க சேர்ந்து இந்த ஸ்கூலையும் இந்த ஊரையும் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்வரோட தனிப்பிரிவுக்கே லெட்டர் எழுதுறாங்க அந்த பள்ளி ஆசிரியர் இருக்கக்கூடிய கேத்ரின் தெரசா. இதனால அரசாங்கம் அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றத அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ் அதிகாரியா அதே ஸ்கூலுக்கு வாத்தியாரா வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷனுக்காக அனுப்புறாங்க. அந்த ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா சுந்தர் சி அவர்கள் வந்து ஜாயின் பண்றாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடந்து, அதை சுந்தர் சி அவர்கள் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த கேங்கர்ஸ் திரைப்படத்தோட கதை. ஆக்சுவலா இந்த கேங்கர்ஸ் திரைப்படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. சுந்தர் சி அவர்களும் வடிவேலு அவர்களும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த திரைப்படங்கள் வின்னர், கிரி, 2, லண்டன், நகரம், இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல அவங்க 2 பேரும் ஒன்னா கூட்டணி அமைச்சு நாம இன்னும் பல வருஷத்துக்கு நினைச்சு சிரிக்கக்கூடிய அந்த காமெடிகளை அவங்க கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்படி அந்த கூட்டணி 14 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த திரைப்படத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துல இருந்தது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை இவங்க வந்துட்டு நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்பாதி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 100க்கு ஒரு 40% நிறைவேற்றினாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா இந்த படத்தோட முதல் பாதி நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற அளவு தான் இருந்து. ஏன்னா அந்த காமெடி டெம்ப்ளேட் அப்படின்றது ரொம்ப ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்டா தான் இருந்து. இந்த வடிவேலு சுந்தர் சி அவர்களும் இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகர் இருப்பாங்க, அது வடிவேலு காதலிப்பாரு. அந்த இடத்துல ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஒரு மும்மனை காதலா மாறும். அந்த காதலை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வடிவேலு அவர்கள் ஒரு சில கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி திரைப்படம் பண்ணார் இல்லையா, கிட்டத்தட்ட அதே தான் இந்த திரைப்படம் பண்ணதுனால நமக்கு எந்த இடத்துலயும் சிரிப்பு அப்படின்றது சுத்தமா வரவே இல்லை. ஆக்சுவலா ஸ்கிரீன்ல அவங்க பண்றதுமே எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க முடிஞ்சா சிரிச்சிருக்கா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட காமெடியா இருந்தது. நம்மளால எந்த இடத்துலயும் அந்த காமெடியோட கனெக்ட் ஆகவே முடியல. இன்னொன்னு, வடிவேல் சாரை நம்மளால பழைய மாதிரி பெருசா அந்த முதல் பாதையில ரசிக்கவே முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாவே இருந்தது. இந்த படத்தோட முதல் பாதையில திரைக்கதை அப்படின்றது சுத்தமா இல்ல, காமெடி எங்கேயுமே இல்லை. இந்த படம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது மாட்டணும்டா இன்னைக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்து. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த திரைப்படம் ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தது. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படத்துல கதை, திரைக்கதை, காமெடி, சென்டிமெண்ட், எமோஷன் இப்படி எல்லாமே மொத்தமா ஒரு படத்துக்கான மொத்த பேக்கேஜுமே செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்து வச்சிருந்தாரு சுந்தர் சி அவர்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்து. முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு படமாவே ஃபீல் ஆச்சு. இது ஒரு காமெடி படம் அப்படின்னு நம்ம நம்பி போனோம் இல்லையா, அந்த காமெடி அப்படின்றதே செகண்ட் ஹாஃப்ல தான் இருந்து. சுந்தர் சி சாரோட அந்த வழக்கமான ஃபார்மேட்டே செகண்ட் ஹாஃப்ல தான் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. முக்கியமா அவரோட திரைப்படங்கள அந்த காமெடியன்ஸ் பார்த்தீங்கன்னா விதவிதமான கெட்டப்ல வருங்களா, அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு வயசான அந்த சார்லஸ் அப்படின்ற கெட்டப்ல வடிவேல் சார் வருவாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்து. அதே மாதிரி இந்த சாவி திருட போவாங்க, அப்படி திருட போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அலெக்ஸால பாட்டு ஒன்று ஓடும், அதை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்து. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் காமெடி கொஞ்சம் நல்லாவே இருந்து. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ட்விஸ்ட், முக்கியமா கிளைமேக்ஸ்ல சுந்தர் சி சாருக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும், அது உண்மையே நல்லா இருந்து. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த எமோஷனல் சீக்வன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்து. அந்த படம் பார்க்கும்போது அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் பண்ணாங்களே, அதை அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மொத்த படமே சூப்பரா இருக்கும். இந்த படத்தை மொத்தமா பார்க்கும்போது எப்படி இருந்து அப்படின்னா, இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றது தேவையே கிடையாது. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வருது. செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து தான் செகண்ட் ஹாஃப்ல அந்த மொத்த படமே இருக்கு. ஆக்சுவலா அந்த கேங்கர்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சாங்களா, அந்த டைட்டிலுக்கான மொத்தமே செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் இருக்கு. இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை எடுக்காமலே இருந்திருக்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த படத்துல வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக். பொதுவாக காமெடி திரைப்படங்களை லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சுந்தர் சி சாரோட படத்துல சுத்தமா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம். அதுலயும் அநியாயத்துக்கு அநியாயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட இன்ட்ரோல் பேக்ல வில்லனோட பையனை போட்டு ஹீரோ அடிச்சிருவாரு. அங்க வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேத்ரின் தெரசாவும் இருப்பாங்க. ஹீரோ அடிச்ச அடியில படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே தலையில கட்டு போட்டுட்டு கை கால்லாம் அடிபட்டு சுயநினைவு இல்லாம கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த வில்லனோட பையன் கோமால தான் இருப்பான். அதே ஸ்டண்ட் சீக்வன்ஸில் தான் ஹீரோயின் கேத்ரின் தெரசாவும் இருப்பாங்க. கேத்ரின் தெரசாவை பார்த்தீங்கன்னா உருட்டு கட்டு எடுத்து மண்டையில போட்டு அடிப்பாங்க, முதுகுல அந்த கம்பியை வச்சு கிழிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் இருக்குல்ல, அதை ஒரு 4-5 பேர் சேர்ந்து கேத்ரின் தெரசா மேலாம் அடிப்பாங்க. ஆனா அதே சீன்ல அடிபட்ட வில்லனோட பையன் கிளைமேக்ஸ் வரைக்கும் கோமால கட்டு போட்டு இருப்பான். அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல 4-5 பேர் கள்ள தூக்கி அடிச்சு கட்டையில அடி வாங்கி கம்பியால கிழிச்ச கேத்ரின் தெரசா பார்த்தீங்கன்னா அடுத்த சீன்லயே ஃபுல் மேக்கப்போட இந்த சாரி மாடல் வந்து நிற்பாங்களா, அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க.
இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஒருவேளை சுந்தர்சி சார் வந்து யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே வில்லனோட பையன் அவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது ஹீரோயின் ஆச்சா, ஐட்டம் டான்ஸ் வந்து யார் ஆடுறது, நீயே ஆடுவ அப்படின்றதுனாலயே அடுத்த சீன்லயே ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம ஹீரோனை கொண்டு வந்து வச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு லாஜிக் மிஸ்டேக். அதே மாதிரி நமக்குலாம் நல்லாவே விவரம் தெரிஞ்சு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சி பக்கத்தில் இந்த கண்ணத்து பக்கத்தில் ஒரு மறு வச்சுட்டு மாறு விஷம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாங்க. அதை நம்ம நம்பணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இதுலயும் அந்த கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சது இது வந்து வடிவேல் சார் தான், இது வந்து இவங்க தான். அதாவது கேரக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிங்காரம் அப்படின்ற ஒரு ஆள் தான் அப்படின்றது தெரிஞ்சுப்படுது. ஆனா இன்னமும் இதெல்லாம் மாறு வேஷம், அதை வந்து வில்லன் குரூப்பால கண்டே பிடிக்க முடியல அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மாத்தலாம். இன்னமும் அதே அந்த பழைய ஃபார்மேட்டை தவிர்க்கலாம். அதே மாதிரி பாடி ஷேமிங் படத்துல ரொம்பவே நிறைய இருக்கு, அதையும் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பள்ளி மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த போதை பழக்கம் இது பண்றது, இந்த பாலியல் குற்றங்களை ஈடுபடுறது, அந்த மாதிரியான காட்சிகள் காமிச்சாங்க. சோ இந்த கதை போற போக்கு எப்படி இருந்தது அப்படின்னா இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த சீர்திருத்தும் வகையில, இந்த குற்றச்செயல ஈடுபடுற அந்த மாணவர்களுக்கு சீர்திருத்தும் வகையில ஏதோ ஒரு காட்சிகளை வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அந்த கதை போறப்போக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தூக்கி போட்டு இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த அந்த ராபரி பண்ற அந்த சீக்வன்ஸ் போயிட்டாங்க. அப்படி போற இவங்க ஆக்சுவலா இந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த பள்ளி மாணவர் இந்த குற்றச்செயல் ஈடுபடுறாங்களா, இந்த பாலியல் குற்றங்கள், அந்த குற்றச்செயல் ஈடுபடுற காட்சிகளை காமிக்காமலே இருந்துக்கலாம். அப்படி காமிக்காம இருந்திருந்தா கூட இந்த படத்துக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அதை வந்து அது போற போக்குல ஒரு பொறுப்பற்ற நிலையில அந்த அந்த ஒரு விஷயத்தை கையாண்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி இந்த படத்தை பத்தி பெருசா சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. படத்துல வந்து கேங்கர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கேங்கர்ஸ் அப்படின்றது செகண்ட் ஹாஃப்ல தான். ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் இந்த படம் கேங்கர்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இந்த படம் முழுக்க முழுக்க போங்கர்ஸ் தான். அதாவது நான் ஒன்று பேசுறேன் நீங்க ஒன்று பேசுங்க, காமெடி வந்தா பார்ப்போம், சிரிச்சா சிரிக்கிட்டு எல்லாம் போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த மொத்தமா சொல்லணும் அப்படின்னா முதல் பாதி முழுக்க முழுக்க தலைவலி ஏற்படுத்தின அந்த திரைப்படம், செகண்ட் ஹாஃப்ல அந்த தலைவலிக்கு கொஞ்சம் தைலம் கொடுத்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான்.